Hi students, now exercise 2.8 science பார்க்கலாம். Find all values of x that satisfy the inequality. Rational inequality கொடுத்துறாங்க. இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இது ஈக்குவல் 0 எடுத்துப்போம். சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஏன்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நமக்கு வந்து ஈக்குவல் 0 எடுத்துங்க. இது சம்மில் போடணும் அவசியம், சும்மா நம்ம ரஃப் ஒர்க் போட போதும். ஈக்குவல் 0 தான் நம்ம ஆகும், நியூவோட தனியாக 0 எடுப்போமா, அப்போ 2x ஈக்குவல் வந்துடும் ப்ளஸ் 3 x கூட 3/2. நெக்ஸ்ட் நம்ம டினாமினேட்டர் ஈக்குவல் 0 எடுக்கலாம். இப்போ x மைனஸ் 0 x மைனஸ் 4 ஈக்குவல் 0 எடுத்துங்க. இது நமக்கு அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிதான் சரிங்களா. அதை நான் சம்பளம் எனக்கு போடல, ரஃப் ஃபோக்கஸ் பார்த்துங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்க. இது 3/2னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதை பார்த்தா தெரியும் 2 4 ஈஸியாக கொண்டு வச்சிடலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வல்ஸ் நமக்கு வந்து இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா வருதுன்னா 2 வருது, 4 வரும், அது நமக்கு 3/2 இல்லையா. இப்போ இன்டர்வல் இதான் முக்கியம் சரிங்களா. இன்டர்வல்ஸ் தான் முக்கியம். தெரியும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து என்ன பண்ணலாம், ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள என்ன வேல்யூ நமக்கு ஃபர்ஸ்ட் 3/2 போட்டோமா. ஏன்னா 1.5 இல்லை 3/2னா அது ஃபர்ஸ்ட் போட்டலாம். அடுத்த கிரேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 வருது, அதுக்கு அடுத்த கிரேட் வந்து 4, லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த இன்டர்வல் தான் முக்கியம் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண நமக்கு டேபிள் போடணும் சரிங்களா. டேபிள் போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வல்ஸ் எழுதலாம். இன்டர்வல்ஸ் என்ன பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 3/2 ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஓகேங்களா. செகண்ட் நம்ம வந்து 3/2 வந்து 2 இல்லையா, 3/2 வந்து 2. தேர்ட் ஒன் வந்து 2 to 4. லாஸ்ட் நம்ம 4 to +. ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு நியூமரேட்டர்ல இந்த வேல்யூ எடுத்துங்க. சைன் ஆஃப் 2x - 3. இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்லையா, இந்த ஃபுல் வேல்யூ இருக்குல்லையா, இதோடைய மொத்த சைன் தான் முடியும். அதில் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ ஈஸியாக இருந்தது. சைன் ஆஃப் நியூமரேட்டர் படிச்சா ரெண்டு ஃபேக்டர் இல்லையா, தனியாக தெரியும். அப்போ x - 2. அதே போல சைன் ஆஃப் நமக்கு x - 4. இப்போ டோட்டலாக அந்த சைன் ஆஃப் போட்டு அந்த ஃபுல் வேல்யூ தங்க சைன் ஆஃப் ஃபுல்லாக வரும் 2x - 3 டிவைடட் பை x - 2 இன்ட்டு x - 4. அந்த ஃபுல் வேல்யூ போட்டுங்க பாருங்க. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3/2. எப்பவுமே நீங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு ப்ளஸ் வேல்யூ வரப்போகுது, இன்பிட்வீன் நீங்கள் கண்டிப்பாக 0 இருக்கும். நீங்கள் 0 வேல்யூ எடுத்துனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இப்போ 2 இன்ட்டு இந்த இடத்துல இருக்கு 2x - 3 இருக்கா. இப்போ x பை 0 போட்டால் ஆகும் 2 × 0 0, -3 இப்போ நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவ் மட்டும் தேவைக்கு நெகட்டிவ் போட்டுருங்க. அதே நீங்கள் 0 x - 2 இப்போ x பை 0 போட்டால் வரும் 0 - 2 -2 அப்போ மைனஸ். அதே போல் இங்கே x - 4 அப்போ இங்கே ஒரு மைனஸ். நம்ம ஆட் நம்பர் மைனஸ் தான் கண்டிப்பாக நமக்கு மைனஸ் தான். நெக்ஸ்ட் 3/2 to 2 3/2 1.5 தானே. 1.5 to 2 நம்ம பண்ணலாம். 1.4 ஒரு 4 ஏற்றலாமா, அப்படியே ஏற்றலாமா, இல்லை 1.45 ஏற்றலாமா மட்டும் இல்லை நம்ம 1. நம்மலாம் 9 கொடுத்துடலாம். 1.5 2 பண்ணலாம். ஸோ 1.9 எடுத்துப்போம். 1.9 நம்ம ஆகுது 2 × 1.9 3.8 வரும். 3.8 -3 இந்த ப்ளஸ் வேல்யூ இல்லையா. இது 1.9 சொல்லும்போது இந்த -0.1 வருமா, அப்போ நெகட்டிவ். இதுவும் கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவ். ஏன்னா இது எக்ஸோட எது 4 தான் பெருசு. அப்போ சைன் மைனஸ் போடலாம். இது ஈவன் நம்பர் மைனஸ் இருக்கா, அப்போனா உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். 2 to 4 3 எடுத்துக்கலாமா. இப்போ இங்கே 2xல இப்போ 2 × 3 இந்த 6 6 - 3 +3 அப்போ ப்ளஸ். 3 - 2 சொல்லும்போது ப்ளஸ் தான். 3 - 4 சொல்லும்போது -4ல் அப்போ -1 வந்துடும். அப்போ மைனஸ் இப்போ நம்ம நெகட்டிவ் வந்துடுமா. அதுக்கு 4 to ∞ 5 போடலாமா. 5 நம்ம 5 2 சார் 10 10 - 3 7 ++ வேல்யூ தான். நெக்ஸ்ட் இங்கே x மைனஸ் இருக்கா, 5 போட்டால் ஆகும் 5 - 2 +3 ப்ளஸ். இது நம்ம 5 - 4 சொல்லும்போது +1 தான். இப்போ எல்லாமே ப்ளஸ். நமக்கு ஆன்சர் பாருங்க எப்படி வரும். நம்ம கண்டிப்பாக இங்கே பாருங்க என்ன சிம்பிள் அது லெஸ் பண்ணது நெகட்டிவ் ஆன்சர் இல்லையா. அப்போ எதில் நெகட்டிவ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வலும் தேர்ட் இன்டர்வல்
அப்போ சொல்யூஷன் போட்டுட்டு சொல்யூஷன் x பிலாங்ஸ் டு நமக்கு வரும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3/2 யூனியன் இது நமக்கு 2 to 4 இதான் நம்மளுக்கு சொல்யூஷன். இது என்ன ஃபர்ஸ்ட்மா எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. இந்த ஈக்குவல் டு 0 நீ கன்சிடர் பண்ணி நம்ம இதை போட்டு போன அவசியம் நமக்கு நீ மைண்ட்ல வச்சு போடலாம். இது எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக கண்டுபிடிச்சு அதை நம்ம இன்டர்வலாக கன்வெர்ட் பண்ணுங்க. சம் ஆக்சுவலி இங்கே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. இன்டர்வலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு இன்டர்வலும் என்ன பண்ணுறோம் டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக ஆகும். இந்த சம்மு நமக்கு மைனஸ் வேண்டியிருக்கு இல்லையா, அதனால் அந்த இன்டர்வல் மட்டும் ஆன்சரில் சொல்யூஷனாக தரும். அவ்வளோ